அதாவது நம்ம செத்ததுக்கு பிறகு நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவா. என்ன காரியம் பண்ணணுமோ காரியத்தை பண்ணுவா. நமக்குன்னு பிள்ளை இல்லாம செத்து போனா என்ன ஆகும்? சொந்த பெரியப்பா மகனாகவே இருந்தாலும் அவனை கூப்பிட்டு, எப்பா தம்பி, உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளையே இல்லடா, ஆனாலும் உங்களைத்தான் பிள்ளைக்கு பிள்ளையா பெற்று வளர்த்தார். இன்னைக்கு திடீர்னு செத்து போயிட்டாரப்பா, நீங்க தான் வந்து அவருக்கு காரியம் பண்ணணும், வாங்க வந்து உங்க கைய வைங்கன்னு சொன்னா, காசு பணம் இருந்தா கூப்பிடாம சொல்லாமலே முன்னால வந்து முதல்ல நிப்பான். காசு பணம் இல்லாம செத்து போனா என்ன ஆகும்? அவனை கூப்பிட்டா சீக்கிரமா வாங்கப்பான்னு கூப்பிட்டா அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் பாவி, கெட்டின வீட்டுக்கு எங்க அப்பா வெள்ளை அடிக்காம போயிட்டான், அவனுக்கே கொல்லி வைக்கல, இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன்? ஒண்ணு மத்த பைய சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை கொண்டு போடுங்க, இவனை நேரம் ஆகுது அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது.